Hello my dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில் மற்ற ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டு டாபிக் இம்பார்ட்டண்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதை நம்ம இடிஏன்னு சொல்லுவோம். இது ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டெப் நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில். ஏன் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை மொத்தமாக நான் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகேவா, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய டேட்டாஸை விஷுவலைஸ் ஃபார்மில் நம்ம எப்படி இருக்குன்னு ஃபைனலாக வந்து கலெக்ட் பண்ண ப்ரிப்பேர் பண்ண எல்லா டேட்டாவையும் நான் அனாலிசிஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்வேன். வாங்க நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோல்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கோல் இருக்கு இந்த இடிஏ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா ஸ்ட்ரக்சர். அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் என்னுடைய டேட்டா ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட டேட்டா செட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்னோட டேட்டா டைப் எப்படி இருக்குது, நியூமரிக்கல் டேட்டாவா கேட்டகரியல் டேட்டாவா, எப்படியெல்லாம் என்னோட டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்த பற்றியும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன, டிடெக்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். டிடெக்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னா என்னுடைய டேட்டாவோட பேட்டர்ன் எப்படி, அதாவது எந்த வகையில் என்னோட டேட்டா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு வேரியபிளும் எப்படி இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதுதான் காரிலேஷன்னு சொல்லுவோம். எது டிபெண்ட் பண்ணியாவது ஒரு டேட்டாவை டிபெண்ட் பண்ணி இன்னொரு டேட்டா இருக்கா. ஓகேவா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கறது டிடெக்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை அனாமலிஸ் அண்ட் அவுட்லயர்ஸ். அனாமலிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்வான்ட் டேட்டா. ஓகேவா, தேவையில்லாத ஏதாவது டேட்டா இருக்கா. ஒரு அவுட்லயர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் கொஞ்சம் டேட்டா மட்டும் மாறுபட்டு இருக்கிறது. ஓகேவா, என்னுடைய அப்சர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கிறத நம்ம அவுட்லயர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாமல் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா செக் பண்ணுறது. அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இடிஏ ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபார்முலேட் ஹைப்போதிசிஸ். ஃபார்முலேட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னா இவ்வளவு நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், அதாவது என் டேட்டா இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் ஃபைனல் அனாலிசிஸ் போடணும். ஓகேவா, இதுக்கு பேர் தான் நான் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்வேன். ஒவ்வொரு டேட்டாவுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணி என்னோட அனாலிசிஸை நான் ஃபார்மேட் பண்ணுறது. அடுத்து ஆசஸ் அண்ட் அசம்ஷன். ஆசஸ் அசம்ஷன்னா என் டேட்டா இந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கான மெத்தட். அதாவது ஓகேவா, நான் அஸ்யூம் பண்ணிக்கிறது என் டேட்டா இப்படி தான் இருக்கும், அதை நான் ப்ராசஸ் பண்ண இந்த மாடலில் போட்டேன்னா என்னோட டேட்டா இப்படி தான் வெளியே வரும் அப்படின்னு நான் சொல்கிறது. இதுக்கெல்லாம் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடிஏ ப்ராசஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்க்குன்னு பார்த்தோம்னா சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன, இப்படி என் டேட்டா இருக்குன்னு நான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் என்னோட டேட்டாவை நான் மென்ஷன் பண்ணுறது. அதுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், மீன், மீடியனு, மோடு, வேரியன்ஸு, ரேஞ்சு, ஆவரேஜ், பர்சன்டேஜ், இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி ஒரு நிறைய இருக்க டேட்டாவை நான் ஒரு வித்தின் ஒரு டேபிள்குள்ளே என்னோடய டேட்டாலாம் அனாலிசிஸ் பண்ணி நான் போடுறத சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா, லார்ஜ் டேட்டாவை நான் ஷார்ட்டாக இவ்வளோ தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னா என்ன, டயக்ராமட்டிக்கல் ஃபார்மேட்டில் என்னோட டேட்டாவை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகேவா, அதாவது ஹிஸ்டோகிராம் நமக்கு தெரியும், பாக்ஸ் பிளாட்டு, ஸ்கேட்டர் பிளாட்டு, பார் சார்ட்டு, ஹீட் மேப்பு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் என்னோட டேட்டாவை நான் விஷுவலைஸ் ஃபார்மில் போட்டேன் அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கல் ஃபார்மேட்டில் பேராகிராஃபாக பார்க்கறத விட விஷுவலைஸ் ஃபார்மேட்டில் பார்க்குறப்ப என்னோட டேட்டாவை நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அடுத்து காரிலேஷன் அனாலிசிஸ். காரிலேஷன் அனாலிசிஸ்னால் என்ன, என்னுடைய டேட்டாஸ்க்கு இடையிலையும் அதுக்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ்க்கு இடையிலையும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, ஒன்று எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கா, என்ன இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறத காரிலேஷன்னு சொல்வேன். ஓகேவா, இதை எந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா பியர்சன் ஸ்பியர்மேன் மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸை கம்மி பண்ணுறது. நிறைய வேரியபிள்ஸ் இருக்க டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அதில் நான் கம்மியாக கொடுத்து அந்த டேட்டாவை ஈஸியாக வந்து அனாலிசிஸ் பண்ணி காட்டுறது. ஓகேவா, இது டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். இதுக்கு நான் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறேன், பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, சிங்குலர் டீகாம்போசிஷன் யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி என்னோட டேட்டாவை நான் ரிடக்ஷன் பண்ணலாம், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் நடக்கும். அடுத்து கிளஸ்டரிங் அனாலிசிஸ். கிளஸ்டரிங் அனாலிசிஸ்
அப்படின்னா என்னோட டேட்டா எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, எது குரூப்பிசம் நடக்குது அப்படின்னு பார்க்குறது. ஒரு 100 டேட்டானா அதில் 10 டேட்டாவாக நான் வந்து சிமிலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்க டேட்டாவை குரூப்பிங் பண்ணி பார்க்குறத நான் கிளஸ்டரிங் அனாலிசிஸ்னு சொல்வேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற கிளஸ்டர் அல்காரிதம் கே மீன்ஸ் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்னு நிறைய யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் அப்படின்னா என்னுடைய வேரியபிள்ஸ், டேட்டாவில் இருக்க வேரியபிள்ஸ்லாம் எப்படி என்னுடைய ப்ராசஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஒரு மாடல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்னென்ன டேட்டா எங்கெங்கே போகும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனை நான் காட்டுறதுக்கு பேர் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். ஓகேவா? இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது சிடிஎஃப், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோ இல்லை டென்சிட்டி பிளாட்ஸோ கியூ பிளாட்ஸோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜியோஸ்பேட்டியல் அனாலிசிஸ். ஜியோஸ்பேட்டியல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, என்னுடைய டேட்டாவுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது. ஓகேவா? அடுத்து ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், எந்த இடத்துல என்னோட டேட்டா இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஜியோஸ்பேட்டியல் விஷுவலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் இருக்கும். ஆல்ரெடி தெரியும் நமக்கு டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் என்ன பண்ணும், மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணும், அவுட்லயர்ஸை ரிமூவ் பண்ணும், டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணும், என்னுடைய ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணும் கரெக்டாக இல்லைனா. இந்த வேலையெல்லாம் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் பார்க்கும். அடுத்து விஷுவலைசேஷன் அண்ட் பிளாட்டிங். எனக்கு டேட்டாவை நான் வந்து டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு மேப்லையோ இதுலையோ விஷுவலைஸ் பண்ணுறது. அதுக்கு யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டூல்ஸு மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணுவோம், சிபான், பிளாட்லி, ஓகேவா, ggplot2 இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் விஷுவலைஸ் பண்ணி காட்டலாம். அடுத்து இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இன்சைட் ஜென்ரேஷன். இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இன்சைட் ஜென்ரேஷனா என்னோட டேட்டாவை நான் டிஃபைன் பண்ணி காட்டுறது, அதாவது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதில் என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு எப்படி டிபெண்ட் ஆகிருக்கு, அதோட ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் நான் பற்றி சொல்கிறத இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இன்சைட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்வேன். ஃபைனலாக டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். நான் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இதுதான் என்னுடைய அனாலிசிஸ், ஓகேவா, இப்படி தான் என்னுடைய டேட்டா இருக்கும் அப்படின்னு நான் கொடுக்குறத டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங்காக சப்மிட் பண்ணுவேன். ஓகேவா? அதை நான் ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் வைக்கலாம், இல்லை ப்ரெசன்டேஷன் போடலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு செமினார் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி தான். ஓகே, ஃபைனலாக நான் முடிச்சதுக்கப்புறம் என்னோட டாக்குமெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கறது. ஓகே, இவ்வளவு தான் நமக்கு எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸோட ஸ்டெப்பு. ஓகேவா? திரும்ப நல்லா பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் பண்ணுவோம், டேட்டா கிளீனிங் பண்ணுவோம், விஷுவலைசேஷன் அண்ட் பிளாட்டிங் பண்ணுவோம், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இன்சைட் ஜென்ரேஷன், டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகேவா? என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். நான் முழுசாக டேட்டா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த EDA ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இன்சைட் ஜென்ரேஷன். இன்சைட் ஜென்ரேஷன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களையும் என்னென்ன ஸ்டெப்பில் வருது, எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்த பற்றி நான் சொல்கிறதுக்காக இந்த EDA எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து டிசிஷன் சப்போர்ட். டிசிஷன் சப்போர்ட் அப்படின்னா என்ன, நான் முன்னாடியே டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டேன், ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணிட்டேன், என்ன மாடல் நான் சூஸ் பண்ணலாம், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த EDA அனாலிசிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? என்னோட டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில். அடுத்து குவாலிட்டி அஷூரன்ஸ். என்னோட டேட்டா ரொம்பவே குவாலிட்டியான டேட்டா, என்னோட அனாலிசிஸ் ரொம்ப கரெக்டானது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இந்த EDA ப்ராசஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக இந்த EDA பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ், அதாவது ஏதாவது வந்து அகைன்ஸ்டாக நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு கம்மியாக இருக்குன்னா டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். மில்லியன்ஸ் கணக்கில் என்னோட டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா EDAல நான் அனாலிசிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அடுத்து இன்டர்பிரிட்டிங் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன், அதாவது ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்க பேட்டர்ன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு இடையில என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இப்போ ஒரு 1 மில்லியன் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எது டிபெண்ட் பண்ணி இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்து சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா என்ன, என்னுடைய நாலேஜ், அதாவது என்னோட அந்த டேட்டாவை பற்றின நான் விளக்கத்தை கொடுக்கறது ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் சேலஞ்சஸ். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் EDA. ஓகே, இது மாதிரி சிம்பிளாக இந்த டாபிக்ஸ் வரையும் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். ஓகேவா? பிரச்சனையே இல்லாமல் நல்லா எழுதலாம். 6 பேஜஸ் வந்து கவர் பண்ணிடலாம் நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர்லேயே. ஓகேவா? கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. ரொம்பவே ஈஸியான கொஷின். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் வாங்கிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனல் வீடியோஸும் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.